பிரைமரி ஸ்டாண்டர்ட் அண்டு செகண்டரி ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஒரு சொல்யூட்டையோ ஒரு சப்ஸ்டன்ஸையோ எடுத்து ஒரு லிக்யூட்லையோ ஒரு சொல்யூஷன்லையோ நம்ம டிசால்வ் பண்ணி அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்னா மோல் பெர் லிட்டர். போன வீடியோவில் நம்ம ஹவு டு எக்ஸ்ப்ரெஸிங் த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த இதில் நம்ம சொல்லியிருப்போம் மோல் பெர் லிட்டர்னால் என்ன, ஒரு கான்சன்ட்ரேஷனை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ரெண்டு வகையான ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இருக்குது. ஒன்று பிரைமரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், இன்னொன்று செகண்டரி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். நம்ம பிரைமரி ஸ்டாண்டர்ட் செகண்டரி ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லிக்குவோம். பிரைமரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஒரு பியூர் மெட்டீரியலை எடுத்து எந்த ஒரு இம்ப்யூரிட்டியுமே இருக்கக்கூடாது, அந்த பியூர் மெட்டீரியலை எடுத்து கரெக்டாக வெயிங் பேலன்ஸில் வச்சு வெய் பண்ணி ஒரு சொல்யூஷனில் நம்ம டிசால்வ் பண்ணோம்னா அது பேர் தான் பிரைமரி ஸ்டாண்டர்ட். இது மேபி அந்த சொல்யூஷன் லிக்யூடாக கூட, அதாவது வாட்டராக கூட இருக்கலாம். இது பேர் தான் பிரைமரி ஸ்டாண்டர்ட். ஒரு பிரைமரி ஸ்டாண்டர்ட் ஐடியலாக இருக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் தேவைப்படும், அதில் டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல், ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹைலி பியூரிட்டியாக இருக்கணும், எந்த ஒரு இம்பியூரிட்டியும் அதில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஹைலி ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கணும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு பவுடரையோ ஒரு சால்ட்டையோ ஒரு சுகரையோ, அதோ ஒரு காம்பவுண்டு தானே, அந்த காம்பவுண்ட் எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோன்னு சொன்னால் ஸ்டோர் பண்ணும் பொழுது அது அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜனுடையோ வாட்டரோடையோ ரியாக்ட் ஆகக்கூடாது. லோ ரியாக்டிவிட்டி கண்டிப்பாக அதுக்கு இருக்கணும். அது ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்காது, வேறொரு காம்பவுண்டாக மாறிடும். அப்போது நம்ம பிரைமரி ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சொல்யூட்டு மெட்டீரியல் எல்லாமே ஹை ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், லோ ரியாக்டிவிட்டியாக இருக்கணும். லோ ஹைக்ரோஸ்கோபிசிட்டி அண்டு எஃப்ளோரசன்ஸ். அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிசிட்டி அப்படின்னா என்னதுன்னா, வாயில் எனக்கு வர்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையான ப்ரொனன்சியேஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஹைக்ரோஸ்கோபிசிட்டின்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியலு எந்த அளவுக்கு மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஹைக்ரோஸ்கோபிசிட்டி. நம்மளுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னு சொன்னால் லோ ஹைக்ரோஸ்கோபிசிட்டியாக இருக்கணும், அதாவது அட்மாஸ்பியரில் உள்ள மாய்ச்சரை கம்மியான அமௌண்ட் நம்மளுடைய சொல்யூட் அந்த மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணணும் அல்லது அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணும். எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம உதாரணத்துக்கு பாத்ரூமில் டப்பில் உள்ள ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். கடைசி வீட்டில் பிரச்சனை இல்லை. டப்பில் ஒரு லேயர் மாதிரி கப்புலேயோ டப்புலேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சால்ட் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் எஃப்ளோரசன்ஸ். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால், நம்ம சால்ட்டு வாட்டரை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும் பொழுதோ ஒரு இடத்துல ரொம்ப நாள் வைக்கும் பொழுதோ அந்த சால்ட் வாட்டரில் உள்ள சால்ட் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் படிஞ்சு ஒரு கிறிஸ்டலைசேஷன் மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மெட்டீரியல், அதாவது பிரைமரி ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த மாதிரி எஃப்ளோரசன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது, அட்மாஸ்பியரில் உள்ள மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணக்கூடாது. நாலாவது விஷயம் ஹை சாலிபிலிட்டியாக இருக்கணும். நம்ம டைட்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே ஒரு செர்டைன் சொல்யூஷனில் ஹைலி சாலிபிளாக இருக்கணும். ஈஸியாக சாலிபிள் ஆனால் தான் நம்ம டைட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஹைலி ஈக்குவலன் வெயிட்டாக இருக்கணும். இதுக்கு உதாரணமாக ஒரு பூஸ்ட் பாட்டிலையோ ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ நம்ம சொல்லலாம். பூஸ்ட் பாட்டிலை கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு மூடிட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உள்ள கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கும், அப்படி தானே? அதில் எப்படி ஒரு 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 சைடில் கட்டியாகவும் இன்னொரு சைடு பவுடராகவும் இருக்குதோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஈக்குவலன் வெயிட்டாக ஈக்குவலன் ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹைலி ஈக்குவலன் வெயிட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதுக்கடுத்து நான் டாக்ஸிசிட்டியாக இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ரெடி அண்ட் சீப் அவைலபிலிட்டியாக இருக்கணும், சீப்பாகவும் இருக்கணும், ஈஸியாக நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கணும், கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஈஸியாக ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். எக்கோ ஃப்ரெண்ட்லி, நமக்கோ அல்லது அட்மாஸ்பியருக்கோ சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவு அந்த மெட்டீரியல் இருக்கணும். இந்த மெட்டீரியல்லாம் இந்த 8 விஷயங்கள் நம்மளுடைய மெட்டீரியலில் நம்மளுடைய சொல்யூட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பிரைமரி ஸ்டாண்டர்ட்.
ஐடியல் பிரைமரி ஸ்டாண்டர்டை நமக்கு தரும். பிரைமரி ஸ்டாண்டர்டோட எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னா பொட்டாசியம் புரோமேட் அப்படிங்கிற காம்பவுண்டை வந்து சோடியம் தயோசல்ஃபேட் சொல்யூஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது பிரைமரி ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ரஜன் இதை வந்து நம்ம வந்து அக்வஸ் பேஸ் பெர்க்ளோரிக் ஆசிட்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது பிரைமரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சோடியம் குளோரைடை வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது பிரைமரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவோம். சல்ஃபா அனிலிக் ஆசிட் சோடியம் நைட்ரேட்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது பிரைமரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜிங்க் பவுடரை வந்து EDTA எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்பொழுது வந்து நம்ம பிரைமரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவோம். செகண்டரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எப்போ தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு பிரைமரி ஸ்டாண்டர்டோட டைட்ரேஷன் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் தெரியும். அது வரைக்கும் அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது. இன்னொரு வகையில் சொல்லணும்னா செகண்டரி ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரைமரி ஸ்டாண்டர்டோட ரியாக்ட் பண்ணுவோம், அதாவது டைட்ரேட் பண்ணுவோம். அப்படி டைட்ரேட் எதுக்காக பண்ணுறோன்னு சொன்னால் செகண்டரி ஸ்டாண்டர்டுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கு உதாரணம் வந்து டைட்ரேஷனில் அப்படி தான் நம்ம பண்ணுறோம். செகண்டரி ஸ்டாண்டர்டை நம்ம பிரைமரி ஸ்டாண்டர்டோட டைட்ரேட் பண்ணும் பொழுது நம்ம வந்து செகண்டரி ஸ்டாண்டர்டுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறோம். செகண்டரி ஸ்டாண்டர்டுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா அது எப்படி இருக்கணும்னு சொன்னால் லெஸ் பியூரிட்டியாக இருக்கணும். அது பிரச்சனை இல்லை, நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் அல்லது டைட்ரேஷன் பண்ணும் பொழுது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பியூராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். லெஸ் பியூரிட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம கடைசி ரிசல்ட் வந்து லெஸ் பியூரிட்டி அப்படின்னு கிடைக்கும். லெஸ் பியூரிட்டி பிரைமரி ஸ்டாண்டர்டோட லெஸ் பியூரிட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, லெஸ் ஸ்டேபிளாகவும் இருக்கலாம், மோர் ரியாக்டிவிட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் பிரைமரி ஸ்டாண்டர்டோட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து பிரைமரி ஸ்டாண்டர்டோட டைட்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து பிரைமரி ஸ்டாண்டர்ட் செகண்டரி ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டோம். அதை வந்து நம்ம டைட்ரேஷனில் ஒரு உதாரணமாக பார்த்துட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து பிரைமரி ஸ்டாண்டர்ட்னா என்ன செகண்டரி ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 1m. நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம் 1m சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்போ எதுக்காக 1m அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் தான், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ எதுக்காக நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சா, இன்னும் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலை, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1m கரெக்டாக இருக்குதா ஈக்குவலண்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போகிறோம், பியூரிட்டி செக் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த டைட்ரேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 85 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை எடுத்து 1000 ml ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 85 ml எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை 1000 ml வந்து நம்ம மேட்ச் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, அதாவது 85 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை ஒரு 500 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை வந்து 1000 ml நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கலாம். 500 இல்லை, எந்த mlனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு 85 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதில் ஆட் பண்ணி டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை 1000 ml வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். அல்லது 85 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை இந்த 85 ml 1000 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ மில்லி லிட்டர் வருதோ அவ்வளோ மில்லி லிட்டர் வாட்டரில் 85 ml வந்து நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம 85 ml 1000 ml வாட்டரில் டிசால்வ் பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் 85 ml 1000 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா அது வந்து வாட்டருடைய வால்யூம், அதாவது நம்முடைய சொல்யூஷனுடைய வால்யூம் வந்து அதிகமாகிடும், 1085 ml அப்படின்னு ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது, நம்ம வந்து 1000 ml ஆஃப் சொல்யூஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படி ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுவோம்னா, சோடியம் கார்பனேட் 1.5 கிராம் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். எத்தனை ml ஆஃப் வாட்டர் 100 ml ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இல்லை, அது கழிச்சு கூட்டி பார்க்க தேவையில்லை. 100 ml ஆஃப் வாட்டரில் 1.5 கிராம் சோடியம் கார்பனேட்டாக அப்படியே தூக்கி தட்டுறோம்.
கரெக்டாக வெயிட் பண்ணி பியூரான சப்ஸ்டன்ஸை தட்டுறோம். அதுக்கடுத்து ஆட் 0.1 ml ஆஃப் மெத்தில் ரெட் சொல்யூஷன், இதையும் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்படி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட இந்த சொல்யூஷனை வந்து நம்ம வந்து டைட்ரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து பிரைமரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோமே, அதாவது கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம எடுக்கிறோமே, அந்த சொல்யூஷன் தான் நமக்கு வந்து பிரைமரி ஸ்டாண்டர்ட். ஏன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படி தானே. அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து அதனுடைய ஸ்டாண்டர்டை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அப்படி தானே. அப்போது அதுதான் வந்து நமக்கு செகண்டரி ஸ்டாண்டர்ட். அப்போ பிரைமரி ஸ்டாண்டர்டுனா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு தெரியாத விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிரைமரி ஸ்டாண்டர்ட்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். செகண்டரி ஸ்டாண்டர்ட்னா பிரைமரி ஸ்டாண்டர்டை வச்சு அதாவது ஒரு சொல்யூஷனை உடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும்னா அது செகண்டரி ஸ்டாண்டர்ட். டைட்ரேட் பண்ணுறோம், எது வரைக்கும் டைட்ரேட் பண்ணுறோம்னா அந்த சொல்யூஷனோட கலர் வந்து பிங்க் கலரில் மாற வரைக்கும். இது எல்லாருக்குமே டைட்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.